நம்மளுடைய மனம் எதை நினைக்கணும்னா, பாசிட்டிவிட்டிய, பாசிட்டிவ் கருத்துக்கள, நேர்மறை எண்ணத்தையும், நேர்மறையாக நடக்க வேண்டிய விஷயத்தையும் நடக்கணும். ரியலிஸ்டிக்கா எது முடியுமோ அதைத்தான் நினைக்கணும். ரியலிஸ்டிக்க விட்டுட்டு பல விஷயங்கள நினைக்கும்போது தான் இந்த பிரச்சனைகள். ஏன்னா, ஒவ்வொரு மனிதனும் இந்த பூமியில எதற்கு பிறந்தாங்கன்னா, சந்தோஷமா, ஹேப்பியா இருந்துட்டு அவங்களுடைய ஜேர்னியை முடிச்சுக்கிறது தான். ஆனால் ஒவ்வொருத்தரும் அவங்களுக்குள்ளேயே ஒரு பவுண்ட்ரியை போட்டுக்கிறாங்க. என்னென்னு, நான் ஜெயிக்கணும், நான் அப்படி ஆகணும், இப்படி. இது எல்லாம் வாழ்க்கையுடைய நீரோட்டத்தில், அதாவது ஆறு எப்படி தன்னுடைய பயணத்தை எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் அது பாட்டுக்கு போய் ரீச் கடலை அடையுதோ, அது மாதிரி தான் மனிதன் எதை பற்றியும் திங்க் பண்ணி கோல் அமைச்சிக்கக்கூடாது, அல்லது இதைத்தான் ஃபைனல் கோல்னு நினச்சி செயல்படக்கூடாது. அப்படி ஃபைனல் கோல்னு நினச்சி செயல்பட ஒரு விதமான மன அழுத்தம் ஏற்படும். அப்படி மன அழுத்தம் ஏற்படத்தான் அப்பப்போ மன அழுத்தம், ஸ்ட்ரெஸ், உடல் பிரச்சனையாகி ஆரோக்கிய குறைபாடு ஏற்பட்டு மொத்த சந்தோஷமும் முடக்கப்பட்டு பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியதாயிற்று. நம்ம என்னைக்கும் ஒரு விஷயத்தை மனசில் வச்சுக்கணுங்க, நம்மனால உலகத்தை எதையும் மாற்ற முடியாது. ஆறு என்ன பண்ணுது? எதையும் தான் மாற்றுறது இல்லை. எது எப்படி தண்ணி போகுதோ அதோட பகுதியில் போயிட்டே இருக்கு. தான் ஒரு பாதையை உருவாக்கணும்னோ நினைக்கிறது இல்லை. எங்கே பள்ளம் இருக்கோ, எங்கே வழி இருக்கோ அந்த வழியை நோக்கி தன்னுடைய இறுதி பயணமான கடலுக்கு போய் சேருது. அதே மாதிரி தான் மனிதன் எந்த சலனம் இல்லாமல் தன் மேலே வீசப்படக்கூடிய எத்தனை விமர்சனமானாலும், எதிர்மறை விமர்சனங்களானாலும் தன்னுடைய பாதையை தெளிவாக போயிட்டே கடலை போய் சேர வேண்டும். அதுதாங்க ஒவ்வொரு மனிதனும் தனக்குள்ளே ஏற்படுத்தக்கூடிய ஒரு மிகப்பெரிய விஷயமா இருக்கணும். அதுதான் மனம். நம்ம இந்த மனதோடு கொஞ்சம் பேசுங்கள்ல எத்தனையோ விஷயங்களை பேசுகிறோம். நம்ம இதை பேசுகிறோமா? நம்ம மனசுங்கிறது ஒரு ஆறு. இந்த ஆறு அது பாட்டுக்கு போயிட்டே இருக்கட்டும். அது ஒரு நாள் கடலை சேரும் வரைக்கும் நீங்கள் சலனம் இல்லாமல் ஆறு மாறி ஹாப்பியாக சந்தோஷமாக துள்ளி குதிச்சு அது அழகான வனத்தில்